guys, my amazing learners. I am Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு ரொம்பவே ஒர்த்னோயிங்கான ரெண்டு விஷயங்கள் எப்படி இங்கிலீஷ்ல ப்ராப்பரா பேசுறது அப்படிங்கறத தான் லேர்ன் பண்ண போறோம். போர்டு பாருங்க. If I was versus if I were. இங்க பாருங்க. If I கூட was போட்டுருக்கோமா? if I கூட were அப்படிங்கிறது போட்டிருக்கிறோமா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? if I was அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும், if I were அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. சரி பாருங்க, if I was அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் இருந்திருந்தால், அதாவது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். நான் பாஸ்ட் டென்ஸில், அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்தில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது if I was அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். பாசிபிளான பாஸ்ட் சிச்சுவேஷன்னு சொல்கிறோம். அதாவது நடந்திருக்கலாம், அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்தில், நடந்திருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிற மாதிரி விஷயத்தில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் நேற்று கடுமையாக நடந்திருந்தால் மன்னிக்கவும். அப்போது நான் நேற்று ஏதோ ஒரு விதமாக பிஹேவ் பண்ணியிருந்திருக்கேன், அது கடுமையாக இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆனனா நான் சொல்கிறேன், நான் நேற்று ஒரு மாதிரி கடுமையாக நடந்திருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்போது அது நடந்திருக்கு, ஒரு பாசிபிளான பாஸ்ட் சிச்சுவேஷன், நடந்து முடிஞ்ச சிச்சுவேஷன் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் இஃப் ஐ வாஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். இங்கிலீஷில் பாருங்கள் இது எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. if I was rude yesterday அப்படின்னு என்ன? நான் நேற்று கடுமையாக நடந்திருந்தால் தான் சொல்கிறோம். நான் நேற்று கடுமையாக நடந்திருந்தால் இதை தான் என்ன எழுதுகிறோம்? if I was rude yesterday மன்னிக்கவும் அப்படின்னா apologize, நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறோம். அதனால் இங்கிலீஷில் I apologize அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? கிளியராக ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தில் பாஸ்ட் சிச்சுவேஷனில் பாசிபிளாக, அதாவது நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் இஃப் ஐ வாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இஃப் ஐ வர் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இமேஜினரி சிச்சுவேஷன். லைக் பாருங்களேன், அன்ரியலான சிச்சுவேஷன், அதாவது அந்த விஷயம் வந்து உண்மையான விஷயம் கிடையாது, ஜஸ்ட் இமேஜின் மட்டுமே பண்ணக்கூடிய இடத்துல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இமேஜினரின்னு போட்டிருக்கிறேன்னா, ஸோ ஒரு விஷயத்தை இமேஜின் மட்டும் பண்ணி நம்ம பேசுவோம், அது உண்மையான விஷயமா இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பாருங்களேன், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் உங்கள் கூட வருவேன். ஸோ என்னது, நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால், அது வந்து உண்மையா பொய்யானே தெரில. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நான் ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ணுறேன், நான் நாளைக்கு ஃப்ரீயாக இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? ஃப்ரீயாக இருந்தால் அப்படின்னா நான் இமேஜின் பண்ணுறத, இருந்தால் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உண்மையாக நடந்திருக்காத ஒரு விஷயத்த இப்படி கூட சொல்லலாம். நான் நீயா இருந்திருந்தா இந்த ஜாபை எடுத்துக்குவேன், நான் நீயா இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் நீயா இருக்க முடியாது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறோம். நான் நீயா இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லி சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இமேஜின் பண்ணி நான் இந்த மாதிரி போவேன் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இஃப் ஐ வர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பாருங்கள், நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் உங்கள் கூட வருவேன். இது எப்படி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறோம்? நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால், இது இஃப் ஐ வர் ஃப்ரீ டுமாரோ, நான் ஃப்ரீயாக இருந்தால் ஐ வுட் கம் வித் யூ, நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்கள் டெய்லி லைஃப்பில் பேச ஆரம்பிக்கும் போது தான் உங்களோட இங்கிலீஷ் நல்லாவே டெவலப் ஆகி நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். இப்போது இஃப் ஐ வாஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். நான் நேற்று லேட்டாக வந்திருந்தால் அதற்கு காரணம் போக்குவரத்து தான். உங்களுக்கு புரியுதா? நான் லேட்டாக வந்திருந்தா, ஸோ நான் லேட்டாக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பேசுகிறேன். நான் லேட்டாக வந்திருந்தேன்னா அது காரணம் வந்து டிராஃபிக் தான் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை நான் நேற்று லேட்டாக வந்திருந்தால், இப்போ தான் நம்ம இஃப் ஐ வாஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? இஃப் ஐ வாஸ்
லேட்டாக அப்படி இருக்கு இல்லையா, if I was late நேத்து, if I was late yesterday, if I was late yesterday அதற்கு காரணம் போக்குவரத்து தான் அப்படின்னா it was because, it was because of traffic. டிராஃபிக்னால தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படி சொல்கிறோம். நான் லேட்டாக வந்திருந்தா அது டிராஃபிக்னால தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படி சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே நடந்திருக்குது, ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு பாஸ்டில், அது பாசிபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இஃப் ஐ வாஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நான் தவறாக நடந்திருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நான் தவறாக நடந்திருக்கிறேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த இடத்துல தான் நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன், நான் தவறாக நடந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்கிறேன். நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இதை நான் தவறாக நடந்திருந்தால் அப்படின்னா இஃப் ஐ வாஸ் ராங். ஓகேவா? பிஹேவ் இந்த மாதிரிலாம் போடணுன்றது கிடையாது. இஃப் ஐ வாஸ் ராங் அப்படின்னா இதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். தவறாக பேசியிருந்தால், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா, பேசியிருந்தால், நடந்திருந்தால், இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் ஐ வாஸ் ராங் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா டெல் மீ, அவ்வளோதான். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக பேசும்போது இப்படி சொல்லுவோம், இஃப் ஐ வாஸ் ராங் டெல் மீ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நான் உங்களை தொந்தரவு செய்திருந்தால் நான் அதை வேணும்னே பண்ணலை. ஸோ இது எப்படி இருக்குது, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கேன், அது தொந்தரவு பண்ணியிருக்கிறேன் என்னன்னு தெரியல, அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியுது நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப்போ தான் நம்ம சொல்லுவோம், நான் தொந்தரவு பண்ணியிருந்தேன்னா அதை நான் வேணும்னே பண்ணலை, ஸோ சாரி அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அது. ஸோ இது எப்படி மாற்றுறது, நான் உங்களை தொந்தரவு செய்திருந்தால், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இஃப் ஐ வாஸ், இது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தொந்தரவு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் அன்னாயிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தொந்தரவுக்கு இஃப் ஐ வாஸ் அன்னாயிங் அப்படின்னா தொந்தரவு செய்கிறது. இஃப் ஐ வாஸ் அன்னாயிங் உங்களை, அன்னாயிங் யூ, நான் அதை வேணும்னே பண்ணலை அப்படின்னா ஐ டிட்ன்ட் மீன் டு பி அப்படின்னு போடலாம். இங்கே பாருங்களேன், ஐ டென்ட் மீன் டு பி அப்படின்னு சொல்லலாம், ஐ டென்ட் மீன் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஐ டென்ட் மீன் டு பினாலும் நான் அதை வேணுனே பண்ணல, இன்டென்ஷனலாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஐ டென்ட் மீன் இட் அப்படின்னாலும் நான் வேணுனே பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஐ டென்ட் மீன் டு பி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி பாருங்க, இப்போ இஃப் ஐ வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் இல்லையா. இப்போ அதே மாதிரியே இஃப் ஐ வேர் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும் சென்டென்சஸில் அப்படிங்கிறதும் பார்த்தா இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இஃப் ஐ வர் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும், இஃப் ஐ வாஸ் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். நான் மேனேஜராக இருந்திருந்தால் இந்த ரூல்ஸ்களை மாற்றுவேன். நான் மேனேஜராக இருந்திருந்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் மாற்றிடுவேன் அப்படி சொல்லும்போது இது எப்படி தோணுது உங்களுக்கு, ஃப்யூச்சரில், அதாவது இன்னும் இந்த விஷயம் நடக்கவே இல்லை, இனிமேல் நடக்க போகிற மாதிரி தோணுது இல்லையா. நான் இப்போ மேனேஜராக இருந்திருந்தால் நான் ரூல்ஸை மாற்றுவேன், அப்போ இனிமேல் தான் நடக்க போகிற ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி நம்ம சொல்கிறோம். இது நான் மேனேஜராக இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது, ஜஸ்ட்டு நான் இமேஜின் பண்ணுறேன். ஓகேவா? சரி பாருங்கள், நான் மேனேஜராக இருந்திருந்தால் அப்படின்னா எப்படி போடணும் பாருங்க, இஃப் ஐ வர். இது இஃப் ஐ வேர் அப்படி சொல்லக்கூடாது. வேர் அப்படின்னா WHERE, வேர் எங்கே அப்படிங்கிறது. WERE அப்படின்னா இஃப் ஐ வோ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இதோட ப்ரொனன்சியேஷன் இஃப் ஐ வோ மேனேஜராக இல்லையா, இஃப் ஐ வோ த மேனேஜர். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் மேனேஜராக இருந்திருந்தால் இதுக்கப்புறம் வருது இல்லையா, நான் வந்து இந்த ரூல்ஸ்களை மாற்றுவேன் அப்படிங்கிறது கம்பல்சரி வுட்டு யூஸ் பண்ணி தான் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி இமேஜினரி சிச்சுவேஷனில் கம்பல்சரி வுட்டு யூஸ் பண்ணணும். ஐ வுட், எல்லா சென்டென்சஸ்லையுமே செகண்ட் வர இமேஜின் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வுட் அப்படிங்கிறது கம்பல்சரி வரும். ஓகேவா? இஃப் ஐ வர் த மேனேஜர் ஐ வுட் சேஞ்ச், இந்த ரூல்ஸ்களை மாற்றுவேன் இல்லையா, சேஞ்ச் தீஸ் ரூல்ஸ். இப்போ இன்னொரு டவுட் வரும்ல, வுட்டுன்னா வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தானே,
பட் நம்ம எதுக்கு இங்கே would யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஃப்யூச்சர்னால் will தானே வரும், ஐ வில் சேஞ்ச் தீஸ் ரூல்ஸ்ன்னு தானே வரும். ஆனால் ஐ would போடுறீங்களே எதுக்காக அப்படின்னா, ஆமாம் இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, இஃப் ஐ were இது யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி would தான் போடணும், wilலுங்கிறது போடக்கூடாது. இது ஒரு ரூல்ஸ், இது சென்டென்ஸ் பேட்டர்ன், இது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதனால் இஃப் ஐ வேர்ங்கும்போது கம்பல்சரி இஃப் ஐ would அப்படிங்கிறத போடணும், ஐ வில் சேஞ்ச் தீஸ் ரூல்ஸ்னு போடக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது நான் வீட்டில் இருந்திருந்தா இப்போ நான் ரிலாக்ஸாக இருப்பேன். நான் வீட்டில் இருந்திருந்தா இந்நேரம் நான் ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படி சொல்கிறது. ஸோ இதை நான் வீட்டில் இருந்திருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வீட்டில் இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? இங்கெல்லாம் எப்படி இருந்தது, நான் தவறாக நடந்திருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ நான் நடந்திருக்கேன், தவறாக நடந்திருக்கேன், அதை வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எப்படி இருக்குது, நான் வீட்டில் இருந்திருந்தா, நான் வீட்டில் இல்லை, நான் இமேஜின் பண்ணுறேன் இல்லையா? நான் வீட்டில் இருந்திருந்தா இப்போ நான் ரிலாக்ஸாக இருப்பேன், ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டுமே, அன்ரியல் சிச்சுவேஷன். ஓகேவா? சரி, இதை நான் வீட்டில் இருந்திருந்தால் இஃப் ஐ were at, வீட்டில் இருக்கிறோம் இல்லையா, இஃப் ஐ were at home, இப்போ நான் ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படின்னா நான் அப்படி சொல்கிறனால ஐ would கம்பல்சரி போகணுன்னு சொன்னேன்னா ஐ would be relaxing. ஓகேவா? வுட்டுங்கிறது மஸ்ட்டு. அடுத்தது நான் சிங்கிளாக இருந்தால் வேறு நகரத்துக்கு போவேன். நான் மட்டும் சிங்கிளாக இருந்தா இல்லைனா இருந்திருந்தான்னு சொல்கிறோன்னு வைங்க, நான் மட்டும் சிங்கிளாக இருந்திருந்தா இல்லைனா நான் மட்டும் சிங்கிளாக இருந்தால் நான் வேறு சிட்டிக்கு மூவ் பண்ணிடுவேன். இப்போ ஆனால் நான் தான் சிங்கிளாக இல்லையே, எனக்கு தான் ஃபேமிலி இருக்காங்க, நான் எப்படி வேறு சிட்டிக்கு மூவ் பண்ணுறது? நான் சிங்கிளாக இருந்தால் நான் வேறு சிட்டிக்கு மூவ் பண்ணுவேன். ஸோ அப்படி சொல்கிறது. ஓகேவா? நான் சிங்கிளாக இருந்தால் இஃப் ஐ were single, if I were single, நான் அகைன் இங்கே நான் தான் மூவ் பண்ணுவேன்னு சொல்கிறோம், அதனால் ஐ போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறம் என்ன வரணும், வுட்டுங்கிறது கம்பல்சரி வரணும். ஐ would வேறு நகரத்திற்கு போவேன் அப்படின்னா would move அப்படின்னு தான் சொல்லணும். would move to வேறு நகரத்திற்கு, another city. Okay, just read the sentence now. If I were single, I would move to another city அப்படின்னு சொல்லணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நடந்திருந்துச்சு அப்படின்னா பாசிபிளாக இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இஃப் ஐ வாஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். இது நடக்கலை, அன்ரியல் சிச்சுவேஷன், இமேஜின் பண்ணி மட்டும் பேசும்போது இஃப் ஐ வர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். தெளிவாக இருக்கணும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நான் சத்தமாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நான் சவுண்டாக பேசியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நான் எப்படியோ பேசியிருந்திருக்கேன், ஸோ எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, அதனால் நான் சொல்கிறேன் நான் சவுண்டாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு, இல்லையா? இப்போ ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா? நான் சத்தமாக பேசியிருந்தால் இஃப் ஐ வாஸ் டாக்கிங், இஃப் ஐ வாஸ் டாக்கிங் லவுட்லி, சத்தமாக பேசுறது லவுட்லி இல்லையா? இஃப் ஐ வாஸ் டாக்கிங் லவுட்லி என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் சாரி. ஐ எம் சாரினா என்னை மன்னிச்சிருங்கன்னு தான் அர்த்தம். ஐ எம் சாரி அப்படின்னா மன்னிப்பு கேட்குறது இல்லையா? அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும்போது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். இஃப் ஐ வாஸ் டாக்கிங் லவுட்லி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். நான் உதவியாக இருந்திருந்தால் எனக்கு சந்தோஷம். நான் உதவியாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்ல, ஓ அப்படியா நான் உதவியாக இருந்தேன், நிஜமாவே நான் ரொம்பவே உதவியாக இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது அப்போது இது ஏற்கனவே நடந்திருக்கும் போது தான் இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேசுவோம் இல்லையா? சரி, இப்போது இஃப் ஐ நான் உதவியாக இருந்திருந்தால், இஃப் ஐ வாஸ் உதவியாக இருக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்னு சொல்லுவோம் இல்லையா? இஃப் ஐ வாஸ் ஹெல்ப்ஃபுல் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா ஐ ஆம் கிளாட். கிளாடுனா சந்தோஷமாக இருக்கிறது தான். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். இஃப் ஐ வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஐ ஆம் கிளாட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன். நான் அமைதியாக இருந்திருந்தால் நான் எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். நான் அமைதியாக இருந்திருந்தால் நான் எதையாவது யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸை நான் மாற்ற போகிறதில்ல. இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் காமெண்ட்டில் இது எப்படி பேசணும் அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இஃப் ஐ were. ஓகேவா? சரி, இதுக்கு உண்டான சென்டென்ஸையும் பாருங்க. நான் சின்ன வயசாக இருந்திருந்தால் நான் நடனம் கற்றுக்குவேன். ஸோ இதை எப்படி சொல்கிறோம்? நான் மட்டும் சின்ன வயசாக இருந்திருந்தேன்னு வையன், இப்போது எனக்கு சின்ன வயசாக இருந்துச்சுன்னு வையன், நான் வந்து டான்ஸ் கற்றுக்குவேன். இப்போ எனக்கு சின்ன வயசாக இருந்திருந்தா நான் டான்ஸ் கற்றுக்குவேன் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை நான் சின்ன வயசாக இருந்திருந்தா, ஸோ இதை இஃப் ஐ were you, நான் இஃப் ஐ were younger இல்லையா, சின்ன வயசாக இருக்கிறது, அப்போ younger. இஃப் ஐ were younger அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் இப்போ ஆக முடியுமா, இப்போ நான் சொல்கிற இந்த சென்டென்ஸ் அப்படின்னா நான் ஆக முடியாது இல்லையா, நான் சின்ன வயசாக முடியாது. ஸோ இது வந்து நடக்காத ஒரு விஷயத்தை தான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி சொல்கிறோம். இப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும், நான் சின்ன வயசாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இது. ஓகேவா? இஃப் ஐ were younger, நான் நடனம் கற்றுக்குவேன். நெக்ஸ்ட் என்ன போடணும்? வுட்டுங்கிறது கம்பல்சரி இல்லையா. ஐ வுட் லேர்ன், கற்றுக்கிறதுக்கு என்ன? லேர்ன் என்னது? நடனம், டான்ஸ். ஐ வுட் லேர்ன் டான்ஸ். ரீட் பண்ணுங்க. இஃப் ஐ were younger, ஐ வுட் லேர்ன் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தா இல்லைன்னு சொல்லுவேன். நான் உன் இடத்துல இருந்திருந்தா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படி சொல்கிறோம். ஸோ இது நான் உன் இடத்துல இருந்திருந்தால், இது எப்படி மாற்றுவோம்? கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இஃப் ஐ were உன் இடத்துல, in your place. இஃப் ஐ were in your place. ஓகேவா? நான் உன் இடத்துல இருந்திருந்தா அப்படி சொல்கிறது. அடுத்து இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு எப்படி போடலாம்? ஐ would சொல்கிறதுக்கு சே, இல்லைன்னு சொல்கிறதுக்கு நோ. I would say no அப்படிங்கிறது. ஓகேவா? just read it now. if I were in your place, I would say no அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். லாஸ்ட் ஒன், நான் பொறுப்பில் இருந்திருந்தா நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணுவேன். நான் மட்டும் பொறுப்பில் இருந்திருந்தா நான் எல்லாத்தையுமே சரியாக பண்ணுவேன் அப்படி சொல்கிறது. ஸோ இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸ் எப்படி வந்து இஃப் ஐ were யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இதோட இன்றைக்கான லெசனை சூப்பராக முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? இஃப் ஐ வாஸ் வெர்சஸ் இஃப் ஐ were, இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், எப்படி சென்டென்சஸில் பேசணும் அப்படிங்கிறத கிளியராக லேர்ன் பண்ணோம் இல்லையா. இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.